தம்பி குட் ஆஃப்டர்நூன் தம்பி. ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஸோ ஆல் ஆஃப் ஃபைன். சேஃபாக இருங்க. ஏன்னா கொரோனா வந்து 4 நாள் மிஸ் ஆகிட்டே போகுது. ஸோ எல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க. வெளியே போகிறத வந்துங்க வீட்டிலே வந்து ஆன்லைன் கிளாஸில் எடுக்கிற கிளாஸஸ் படிங்க, எக்ஸாம் ரெடி ஆகுங்க, ரெக்கார்ட் அசைன்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம கடைசி என்ன பார்த்தோம்? ஃப்ரைடே என்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ் வந்து 4th யூனிட்ல பவர் சப்ளைஸ் பார்த்தோம். பவர் சப்ளைஸ்ல என்ன பார்த்தோம்? ஐசி வோல்டேஜ் ரெகுலேட்டர் ப்ளஸ் என்ன பார்த்தோம்? ஆர்பிசி ரெகுலேட்டட் பவர் சப்ளை, ஐசி வோல்டேஜ் ரெகுலேட்டர் பார்த்தோமா? ஸோ ரெகுலேட்டட் பவர் சப்ளை அப்படின்னா என்ன? ரெகுலேட்டட் பவர் சப்ளைனா என்ன? ஸோ நம்மளுக்கு ஒரு அன்ரெகுலேட்டட் வோல்டேஜ் எனக்கு குறிப்பிட்ட ஒரு 0 to 30 வோல்டேஜ் வரைக்கும் எனக்கு ரெகுலேட் பண்ணி கரெக்டான சிக்னலை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது தான் என்னது? ஆர்பிஎஸ் ரெகுலேட்டட் பவர் சப்ளைஸ். பவர் சப்ளைஸ்னா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ 230 வோல்டேஜ் ஏசி வந்து ஆனால் எனக்கு தேவை என்ன? 30 வோல்டேஜ் வந்தால் போதும். அந்த 30 வோல்டேஜை எனக்கு வேணும்போது நான் ஆர்பிஎஸ் யூஸ் பண்ணேன். ரெகுலேட்டட் பவர் சப்ளை அதை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 230 வோல்டேஜை 30 வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணி உனக்கு ஒரு ரெகுலேட்டட் செய்யப்பட்ட நிலையான ஒரு வோல்டேஜ் வந்து உனக்கு கொடுக்குறது தான் ஆர்பிஎஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஐசி வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஸோ அதே கான்செப்ட் தான். அதே ரெகுலேட்டட் வோல்டேஜை நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஐசியை வச்சு எனக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். 30 வோல்டேஜை எனக்கு 5 வோல்டேஜா 10 வோல்டேஜா 20 வோல்டேஜ் என்ன பண்ண போகிறோம்? கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஐசினா நான் ஐசி 7805 7809 7824 வரைக்கும் எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ ஐசி வோல்டேஜ்னா எக்ஸாம்பிள் ஒரு ஐசி எடுக்கிறேன். அந்த ஐசியில் ஒரு 3 பின் இருக்கும். ஃபர்ஸ்ட் பின் இன்புட், ரெண்டாவது பின் அவுட்புட், மூணாவது பின் என்னது? ரெண்டாவது பின் கிரவுண்டு, மூணாவது பின் தான் என்னது? அவுட்புட். ஸோ இதை வந்து நானே இப்போ எனக்கு 30 வோல்டேஜ் கொடுக்குறேன்னா அவுட்புட் எனக்கு 5 வோல்டேஜ் வரணும். அந்த 57805 அந்த லாஸ்ட் 2 டிஜிட் என்னது? வோல்டேஜ் மென்ஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா ஐசி வந்து உனக்கு பாசிட்டிவ் வோல்டேஜா நெகட்டிவ் வோல்டேஜா மென்ஷன் பண்ணோம். அதை பற்றி நம்ம பார்த்தோமா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போகிறது நம்ம பவர் சப்ளைஸ்ல எஸ்எம்பிஎஸ். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? SMPS சுவிட்ச் மோட் பவர் சப்ளைஸ். அது இது வந்து சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. இது மேக்ஸிமம் பார்த்தா நம்ம கம்ப்யூட்டர், டிவி, மானிட்டர், ஃபேக்ஸ், லேப்டாப், கம்யூனிகேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே என்ன யூஸ் பண்ணுவாங்க? சுவிட்ச் மோட் பவர் சப்ளை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது எதுக்காக பார்ப்போம். ஓகேவா? சுவிட்ச் மோட் பவர் சப்ளை மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெகுலேட்டரான ஹை எஃபிஷியன்சி, அதோட திறன் வந்து என்னவா இருக்கும்? ஹை எஃபிஷியன்சியாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க? எஃபிஷியன்சி நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜை வந்து ஹை எஃபிஷியன்சியாக உனக்கு மாற்றி கொடுக்கும். அதான் சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? ஸோ சுவிட்ச் மோட் பவர் சப்ளை என்ன? ஃபர்ஸ்ட் SMPS சுவிட்ச் மோட் பவர் சப்ளைஸ். சுவிட்ச் மோட் பவர் சப்ளை SMPS. ஸோ சுவிட்ச் மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? ஆல்சோ நோன் அஸ் switching power supply. Also known as switching power supplies. Also known as switching power supply. So இது என்ன சொல்றாங்க? To regulate the high efficiency voltage. To regulate the high efficiency voltage with unregulated voltage. வந்து என்ன பண்றாங்க? ஒரு நிலையான வோல்டேஜ் அதிக எஃபிஷியன்சி அதிக திறன் கொண்ட சிக்னலா என்ன பண்றாங்க? மாத்தி நமக்கு வந்து அவுட்புட் சைடு கொடுக்கும். ஸோ எஸ்எம்பிஎஸ் மெயின் நம்ம நார்மல் லோ வோல்டேஜ் என்ன பண்ணோம்? அதிக திறன் கொண்ட ஹை எஃபிஷியன்சி வோல்டேஜை நம்மளுக்கு அவுட்புட் சைடு கொடுக்குறது தான் என்னது? எஸ்எம்பிஎஸ். ஸோ இதில் நம்மளுக்கு தேவையில்லாத ஃபில்டரிங் டிவைஸோ டிரான்ஸ்ஃபார்மர் பெரிய சைஸ். ஏன்னா நம்ம சுவிட்ச் போர்ட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் பெரிய டிரான்ஸ்ஃபார்மரோ ஃபில்டரிங் டிவைஸோ யூஸ் பண்ண தேவையில்ல. சின்ன ஃபில்டரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக ஹை எஃபிஷியன்சி வோல்டேஜாக மாற்றிக்கலாம். புரியுதா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் புரியுதா? சுவிட்ச் போர்ட் பாக்ஸ் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த இன்னொரு பேர் என்ன? சுவிட்சிங் பவர் சப்ளைஸ். ஸோ அடுத்த சொன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு நிலையற்ற வோல்டேஜை ஒரு நிலையான அதிக வோல்டேஜை அதிக திறன் கொண்ட வோல்டேஜை என்ன பண்ணி கொடுக்கும்? மாற்றி கொடுக்கும். ஸோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா to keep the big size of transformer and filtering device for this performance. அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு இந்த ஹை எஃபிஷியன்சி வோல்டேஜா மாற்றுறதுக்கு பெரிய அளவிலான டிரான்ஸ்ஃபார்மரோ ஃபில்டரிங் டிவைஸோ தேவையான மாடுலேஷன் அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லை. இது வந்து ஒரு சின்ன டிவைஸ். அதனால நம்ம ஈஸியா சின்ன காம்பனன்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஹை எஃபிஷியன்சி வோல்டேஜா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் டயக்ராம் ஆஃப் எஸ்எம்பிஎஸ். பிளாக் டயக்ராம் ஆஃப் எஸ்எம்பிஎஸ். இந்த டயக்ராம் தான் எப்படி அந்த எஸ்எம்பிஎஸ் ஒர்க் ஆகுது சொல்றாங்க. ஸோ ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இன்புட் சிக்னல் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கு இன்புட் ரெக்டிஃபையர் இருக்கு. அது கூட என்ன கனெக்ட் பண்ணிருக்காங்க? ஃபில்டர் ஆன் பண்ணிருக்காங்க. ஹை ஃப்ரீக்வென்சி சுவிட்ச் இருக்கு. இங்க ஒரு சுவிட்ச் இருக்கு. அது வந்து மாஸ்ஃபெட் சுவிட்சா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பைபோலார் சுவிட்சா இருக்கலாம். பவர் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. அவுட்புட் ரெக்டிஃபையர் அண்ட் ஃபில்டர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கண்ட்ரோல் யூனிட் வந்து அவுட்புட்ல இருந்து எதுவரை ஃபீட்பேக் பண்ணிருக்காங்க? ஹை ஃப்ரீக்வென்சி சுவிட்சுக்கு ஃபீட்பேக் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இதுதான் பிளாக் டயக்ராம். ஃபர்ஸ்ட் இன்புட் ரெக்டிஃபையர், ஃபர்ஸ்ட் ஏசி வோல்டேஜ் சிக்னல் கொடுத்தாங்க. இன்புட் ரெக்டிஃபையர் அண்ட் ஃபில்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஹை ஃப்ரீக்வென்சி சுவிட்ச் இருக்கு, பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அவுட்புட் ரெக்டிஃபையர் அண்ட் ஃபில்டர் இருக்கு. ஓகே, அவுட்புட் ரெக்டிஃபையர் அண்ட் ஃபில்டர் இருக்கு. இது வந்து அவுட்புட் வோல்டேஜ் இருந்து எடுத்து நம்ம என்ன கொடுக்குறாங்க? கண்ட்ரோல் யூனிட்டை ஃபீட்பேக் மூலமா நமக்கு ஹை ஃப்ரீக்வென்சி சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா?
ஓகேவாமா சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறோம் ஏசி சிக்னல் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறோம் ஏசி சிக்னல் கொடுக்குறோம் சோ இது அங்க எங்க போகுது இன்புட் ரெக்டிஃபையர் அண்ட் ஃபில்டருக்கு போகுது இன்புட் ரெக்டிஃபையர் அண்ட் ஃபில்டருக்கு போகுது சோ ரெக்டிஃபையர் என்ன பண்ணோம் ஏசி வோல்டேஜ் ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்ணோம் ஃபில்டர் என்ன பண்ணோம் ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணோம் சோ அதுக்கு என்ன இருக்கு ஃபில்டர் இருக்கா சோ இந்த ஃபில்டர் என்ன பண்ணுது தெரியுமா ஆல்ரெடி போன கிளாஸ்ல அந்த டிசி சிக்னல்ல உள்ள ஏசி ரிப்பிள்ஸ் டிசி சிக்னல்ஸ்ல உள்ள ஏசி ரிப்பிள வந்து என்ன பண்ணோம் ரிமூவ் பண்ணோம் அது தேவையில்லாத நாய்ஸ் அன்வான்டட் நாய்ஸ் என்ன பண்ணோம்னா ரிமூவ் பண்ணி ஒரு பியூர் என்ன சிக்னல் அனுப்புவோம் டிசி சிக்னலை ஹை ஃப்ரீக்வென்சி சுவிட்சுக்கு அனுப்புவோம் டிசி சிக்னலை இந்த இடத்துல என்ன வரணும் ஒரு ஹை ஃப்ரீக்வென்சி ஒரே ஒரு கோடு மட்டும் தான் உள்ள போகும் ஹை ஃப்ரீக்வென்சி டிசி சிக்னலை எங்க அனுப்புவோம் உள்ள அனுப்புவோம் புரியுதா கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஏசி சிக்னல் கொடுக்குறோம் சோ ரெக்டிஃபையர் வந்து ஏசி வோல்டேஜ் டிசியா கன்வெர்ட் பண்ணுது அது என்ன வந்து ஃபில்டர் நடக்குது அந்த ஃபில்டர் என்ன பண்ணோம் வரக்கூடிய டிசி சிக்னல்ல உள்ள இந்த ஏசி ரிப்பிள்ஸ் என்ன பண்ணிரோம் ரிமூவ் பண்ணோம் ஏசி சிக்னல்ஸ்ல ஏசி ரிப்பிள்ஸ் என்ன பண்ணோம் ரிமூவ் பண்ணிரோம் சோ அதுக்கு அப்புறம் எங்க போறாங்கன்னா ஹை ஃப்ரீக்வென்சி சுவிட்சுக்கு போறாங்க எங்க போறாங்க ஹை ஃப்ரீக்வென்சி சுவிட்ச் போகுது சோ அந்த ஹை ஃப்ரீக்வென்சி சுவிட்ச் தான் நமக்கு என்ன பண்ணா வரக்கூடிய வோல்டேஜ் 20 ஹெர்ட்ஸ் டு 200 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் என்ன பண்ணோம் இன்கிரீஸ் பண்ண போகுது சோ வரக்கூடிய வோல்டேஜ் 20 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வென்சி வரக்கூடிய வோல்டேஜோட ஃப்ரீக்வென்சியா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 200 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் என்ன பண்ண போறாங்க வோல்டேஜ் ஃப்ரீக்வென்சியை என்ன பண்ண போறாங்க இன்கிரீஸ் பண்ண போறாங்க ஹை ஃப்ரீக்வென்சி மாஸ்ஃபெட் தான் என்ன பண்ணோம் வரக்கூடிய வோல்டேஜ் அதிக திறன் கொண்ட வோல்டேஜா மாற்றும் என்ன பண்ணோம் அதிக திறன் கொண்ட வோல்டேஜா மாற்றும் சோ வரக்கூடிய வோல்டேஜ் டிசி அதை என்ன பண்ணும்னா ஏசி ஸ்கொயர்ல மாற்றும் ஏசி டாட்டா ஸ்கொயர் இதான் வந்து டி சிக்னல் வந்து அந்த ஏசி ஸ்கொயர்ல மாத்து சிக்னல் எப்படி மாத்து டி சிக்னல் டிசில கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும் அதனால நமக்கு இந்த மாதிரி தெரியும் அந்த நாய்ஸ் சிக்னல் இங்க என்ன மாறிடுது ஏசி ஸ்கொயர் வேவ் சோ ஹை ஃப்ரீக்வென்சி என்னன்னா 20 முதல் 200 கிலோஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வென்சியை ஆட் பண்ணி நார்மல் வோல்டேஜ் என்ன மாத்தும் ஹை ஃப்ரீக்வென்சி வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி இந்த டிசி சிக்னலை என்ன மாத்தும் ஏசி ஸ்கொயர் வேவா மாத்திரும் நல்லா கவனிச்சுக்க டிசி சிக்னலை ஏசி ஸ்கொயர் வேவா மாத்தும் சோ ஸ்கொயர் வேவா மாத்தும் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன பண்ணிக்கலாம் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு இந்த திறன் மாறாம என்ன பண்ணலாம் இன்னொரு இடத்துக்கு அனுப்பலாம் சோ டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுது இதுல உள்ள எஃபிஷியன்சி மாறாம அப்படியே என்ன பண்ணலாம் ஸ்டெப் அப்போ ஸ்டெப் டவுன் செய்து கொள்ளலாம் ஸ்டெப் அப்போ அல்லது ஸ்டெப் டவுன் செய்து கொள்ளலாம் இதே என்ன இருக்கு ஏசி ஸ்கொயர் வேவ் போதே அடுத்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர் போய் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் அதே ஃப்ரீக்வென்சியோட ஸ்கொயர் வேவ் வரும் ஏசி இங்க வரும் சோ அந்த ஏசி ஸ்கொயர் வேவ் ரெண்டு பேர் என்ன பண்ணோம் ஏசி வோல்டேஜ் டிசியா மாத்தும் ஏசி வோல்டேஜ் டிசியா மாத்தும் ஃபில்டர் வந்து அதோட உள்ள நாய்ஸை ரிமூவ் டிசில உள்ள ஏசி ரிப்பிள்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு பியூர் டிசி சிக்னலா நம்ம என்ன பண்ணிரோம் இங்க அனுப்புறோம் அவுட்புட் சைடு அப்ப அவுட்புட் சைடு ஒரு ஏசி சிக்னல் இன்புட் கொடுத்து அவுட்புட்ல ஒரு பியூர் டிசி அவுட்புட் வோல்டேஜ் கிடைச்சிரும் சோ இது நம்ம அடுத்து இந்த கண்ட்ரோல் இது எதுக்கு அப்படி பார்த்தா நமக்கு இந்த process எல்லாம் கரெக்ட்டா நடக்குதா இந்த process எல்லாம் கரெக்ட்டா ஒவ்வொரு டியூட்டி சைக்கிளுக்கு கரெக்ட்டா நடக்குதான்னு ஒவ்வொரு டியூட்டி சைக்கிளையும் இங்க ஃப்ரீக்வென்சி சுவிட்சுக்கு வந்து உனக்கு அனுப்பி செக் பண்ணி பிளஸ் கண்ட்ரோல் பண்ணும் செக் பண்ணி பிளஸ் என்ன பண்ணும் கண்ட்ரோல் பண்ணும் அந்த கண்ட்ரோல் பண்ணினால ஒவ்வொரு சைக்கிளும் கரெக்ட்டா நடக்குதா ஒவ்வொரு டியூட்டி சைக்கிளுக்கும் ஒவ்வொரு process வந்து கரெக்ட்டா நடக்குதா ஃபில்டர் பண்ணுதா ரெக்டிஃபை பண்ணுதா அப்படின்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மானிட்டர் பண்ணி அவுட்புட் வோல்டேஜை கரெக்ட்டா போய் அவுட்புட் சைடு போதா அப்படின்னு கண்ட்ரோல் பண்றது பேர் தான் இந்த கண்ட்ரோல் யூனிட் புரியுதா ஓகேவா அது எப்படி கண்ட்ரோல் பண்ணா ஒவ்வொரு டியூட்டி சைக்கிளையும் ஒவ்வொரு இன்புட் சைக்கிளுக்கும் என்ன பண்ணும் அனுப்பிட்டே இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஒரு சிக்னல் வரும்போது அவுட்புட் கரெக்ட்டா கன்வெர்ட் ஆச்சா அடுத்து இருக்குன்னா ஆல்ரெடி ஒவ்வொரு டியூட்டி சைக்கிள் ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு டியூட்டி சைக்கிள் அனுப்பி அத மானிட்டர் பண்ணி பிளஸ் கண்ட்ரோல் பண்ணும் ஓகேவா அதான் கண்ட்ரோல் யூனிட்டோட ஒர்க் அது மெயின் பார்ட்ஸ் என்ன அது இருக்கு இன்புட் ரெக்டிஃபையர் அண்ட் ஃபில்டர் ஹை ஃப்ரீக்வென்சி சுவிட்ச் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் ரெக்டிஃபையர் அண்ட் ஃபில்டர் கண்ட்ரோல் யூனிட் ஓகேவா சோ அஞ்சு மெயின் பார்ட்ஸ் இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்க அது அப்படியே எழுத போறேன் திரும்ப சொல்றேன் நல்லா கவனிச்சுக்க ஃபர்ஸ்ட் ஏசி இன்புட் சிக்னல் கொடுக்கிறோம் ஏசி இன்புட் சிக்னல் எங்க போகுது இன்புட் ரெக்டிஃபையர் அண்ட் ஃபில்டர் இன்புட் ரெக்டிஃபையர் அண்ட் ஃபில்டர் அங்க போகுது அங்க போக ரெக்டிஃபையர் என்ன பண்ணும் ஏசி வோல்டேஜ் டிசி வரக்கூடியது ஏசியை டிசியா மாத்து ரெக்டிஃபையர் அடுத்து ஃபில்டர் என்ன பண்ணும் அந்த ஃபில்டர் என்ன பண்ணும் டிசில உள்ள ஏசி ரிப்பிள்ஸ் உனக்கு என்ன பண்ணும் ரிமூவ் பண்ணும் ஃபில்டர் வந்து உனக்கு ரிமூவ் பண்ணும் அடுத்து ஹை ஃப்ரீக்வென்சி சுவிட்சுக்கு போகுது சோ ஹை ஃப்ரீக்வென்சி சுவிட்ச் என்ன பண்ணும் வரக்கூடிய டிசி சிக்னலை என்ன பண்ணும் டிசி சிக்னலை 20 முதல் 200 20 முதல் 20 to 200 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் உனக்கு என்ன பண்ணும் எஃபிஷியன்சி
kHz வரைக்கும் ஆன் பண்ணி உனக்கு என்னவா DC சிக்னலை AC ஸ்கொயர் வேவ்லாம் இந்த இடத்துல DC னா மாறிடுது AC சிக்னலா மாறி ஸ்கொயர் வேவா இங்க போகுது. நார்மலா நமக்கு இது சைன் வேவ் இது ஸ்கொயர் வேவ். சோ ஸ்கொயர் வேவ் எங்க போகுது டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு பிளேஸ்க்கு நமக்கு வந்து அது உள்ள எஃபிஷியன்சி மாறாம திறன் மாறாம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா அதை வச்சு என்ன பண்ணலாம் ஸ்டெப் டவுன் அதிகப்படுத்தி கொடுக்கலாம் கம்மியா ஸ்டெப் அப் பிளஸ் ஸ்டெப் டவுன் பண்ணிக்கலாம். சோ அடுத்து என்ன போகுது DC AC ஸ்கொயர் வேவ். சோ அவுட்புட் ரெக்டிஃபையர் போகுது அது ஃபில்டருக்கு போகுது. சோ ரெக்டிஃபையர் வந்து AC ய DC சிக்னலா மாத்துறோம். ஃபில்டர் அந்த DC ஓட ரிஃப்ளெக்ஷன் நீக்கிட்டு ஒரு சுத்தமான பியூர் DC அவுட்புட் வோல்டேஜ் அவுட்புட் சைடு கொடுத்துறோம். இதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம நல்லா பாருங்க. சோ இந்த கண்டக்டர் என்ன பண்ணுதா இந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்ட்டா நடக்குதா அப்படின்னு மானிட்டர் பண்ணி சோ ஒவ்வொரு கண்டிஷன்லயும் ஒவ்வொரு செகண்ட் என்ன பண்ணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் கரெக்ட்டா நடக்குதா அவுட்புட் வோல்டேஜ் எல்லாம் மாறிட்டே இருக்கா அப்படின்னு கண்காணிச்சு அதை கரெக்ட்டா கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் என்னது கண்ட்ரோல் யூனிட். புரியுதா? கிளியர் அந்த பார்ட்ஸ் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ அடுத்த மெயின் பார்ட்ஸ் வந்து இன்புட் ரெக்டிஃபையர் ஃபில்டர் ஹை ஃப்ரீக்வென்சி சுவிட்ச் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் அவுட்புட் ரெக்டிஃபையர் ஃபில்டர் லாஸ்டா கண்ட்ரோல் யூனிட். நான் அஞ்சு பார்ட்ஸ் ஒவ்வொன்றா என்ன ப்ராசஸ் பண்ணனும் நான் சொல்லிட்டேன். இன்புட் ரெக்டிஃபையர் AC இன்புட் கொடுக்குறோம் DC மாத்தி ஃபில்டர் பண்ணி ஹை ஃப்ரீக்வென்சி என்ன நடக்குது பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன நடக்குது அவுட்புட் என்ன நடக்குது எல்லாம் பாருங்க. ஓகேவா? சோ அடுத்து அட்வான்டேஜ் என்னன்னா இது ஸ்மால் சைஸ். என்னது ஸ்மால் சைஸ் லோ காஸ்ட். ஓகேவா? லோ காஸ்ட் பிளஸ் என்னன்னா நீ இன்புட்ல கண்டினியூஸா என்ன பண்ணிட்டுறோம் சிக்னல்ஸ் வந்து மாத்தி கொடுத்தாலும் இது எந்தவித டேமேஜும் ஆகாது. எந்தவித டேமேஜோ ஃபால்ட்டோ என்ன பண்ணாது ஆகாது. டேமேஜ் விட ஃபால்ட் ஆகாது. புரியுதா? சோ ஸ்மால் சைஸ் லோ காஸ்ட். இன்னொன்னு டு சேஞ்சஸ் ஆஃப் இன்புட் சிக்னல் to any fault எந்த ஃபால்ட்டுமே சோ இன்புட் சிக்னல்ஸ் வந்து நீ கண்டினியூஸா சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கனா எந்த வித ஃபால்ட்டும் அதனால ஏற்படாதுங்கறாங்க. நன்மைகள். சோ தீமைகள் டிஸ்அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தா நமக்கு தீமைகள் என்ன சொல்லலாம் ஏதோ நாய்ஸ் அக்கறாகலாம். என்ன பண்றாங்க நாய்ஸ் அக்கறாகலாம் அப்படிங்கறாங்க. இன்னொன்னு என்ன பண்றேன்னா இந்த ஹை ஃப்ரீக்வென்சி சிஸ்டம் வந்து நமக்கு ஃப்ரீக்வென்சி ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சில நாய்ஸ் என்ன இந்த ஏசி பியூரா ரிமூவ் பண்ணாங்க. சோ கொஞ்சம் இதுல என்ன ஆகும் இந்த மாதிரி கொஞ்சமா உங்களுக்கு என்ன ஆகும் நாய்ஸ் இருக்கும். அந்த நாய்ஸை ரிமூவ் பண்ண முடியாது. பிளஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து உனக்கு கண்ட்ரோல் பண்ணி மெயினா என்ன சொல்றாங்கன்னா நாய்ஸ் ஆடா இருக்கும். பிளஸ் இன்னொன்னு என்ன பண்றோம்னா நாய்ஸ் ஆடா இருக்குன்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்க பார்த்தா நமக்கு ரெகுலேட் பண்ற தன்மை வந்து மத்தத காட்டிலும் ரெகுலேட்டர் என்னது ஒரு பியூர் 30 வோல்டேஜ் வராது. அதோட கூடுதலாவோ கம்மியாவோ அந்த மாதிரி வரும். சோ ரெகுலேட் பண்ற தன்மை வந்து ஃபர்ஸ்ட் கம்மி. மத்தத கம்பேர் பண்ணும்போது மத்த எலக்ட்ரானிக் டிவைஸ் மத்த ரெகுலேட்டட் பவர் சப்ளை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மி. ரெண்டாவது நாய்ஸ் வந்து என்ன இருக்கும் ஆட் ஆயிருக்கும். அவுட்புட் சிக்னல்ல கொஞ்சம் சிறிதளவு நாய்ஸ் வந்து உனக்கு ஆட் ஆயிருக்கும். சோ அப்ளிகேஷன் சொன்னா டெலிவிஷன் மானிட்டர் லேப்டாப் பவர் டெஸ்க் பவர் பேக் அதுக்கப்புறம் பிரிண்டர் ஃபேக்ஸ் மிஷின் PCB இதெல்லாம் பாத்துருக்கீங்களா? சோ லேப்டாப்ல பாத்துருப்பீங்க SMS பவர் சப்ளை நமக்கு CPU அதிக வோல்டேஜ் தேவைப்படாது. சோ SMS கம்மியான வோல்டேஜ் தேவைப்படும். சோ அந்த மாதிரி இடத்துல SMS யூஸ் பண்ணுவாங்க. பிளஸ் மானிட்டர் டிஸ்ப்ளே டிவைசஸ் பிளஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன்னொரு வந்து கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாம் அதிகமா என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அட்வான்டேஜ் என்ன ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன சொன்னேன் லோ காஸ்ட் ஸ்மால் சைஸ் பிளஸ் என்ன சொல்லிருக்கேன் பிளஸ் இன்புட் சிக்னல் நீ கண்டினியூஸா மாத்தி கொடுத்தாலும் அதனால எந்த ஒரு ஃபால்ட்டுமே ஆகாது சிஸ்டம். சோ அது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்றானா ரெகுலேட் அதாவது ஒரு கான்ஸ்டன்டான வோல்டேஜ் வந்து இதனால கண்டினியூஸா என்ன பண்ண முடியாது கொடுத்துட்டு இருக்க முடியாது. மற்ற சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது இதுல அதோட ரெகுலேட் தன்மை வந்து கொஞ்சம் கம்மி. ஓகேவா? அடுத்து நம்ம அவுட்புட் சிக்னல்ல சிறிதளவு நாய்ஸ் வந்து ஆடாயி வரும். ஓகேவா? இதான் ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்ளிகேஷன் என்ன சொல்றாங்க லேப்டாப் மானிட்டர் கம்ப்யூட்டர் பிரிண்டர் ஃபேக்ஸ் மிஷின் PCB VR PCB அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி இடத்துல என்ன பண்றாங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. கிளியரா? சோ SMS புரிஞ்சா இது 10 மார்க். இந்த ஒரு தான் நாளைக்கு படிச்சு நீட்டா எழுதுங்க. கண்டிப்பா கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அடுத்த கிளாஸ்ல UPS நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? UPS னா அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை. அன்இன்டரப்ட்னா நம்ம பவர் சப்ளைக்கு எந்தவித இடையூறுமே இல்லாம கண்டினியூஸா பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய சிஸ்டம்க்கு பேர் தான் அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை. அன்இன்டரப்ட்னா நம்ம கண்ணு வந்துட்டே இருக்குன்னா அது நம்ம பாத்துக்கிற UPS னா கடையில வச்சிருப்பாங்க. சோ அத பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிப்போம். ஓகேவா? இப்போ திரும்ப சொல்றேன் நல்லா கவனிச்சுங்க. SMPS னா சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. இன்னொரு வந்து ஸ்விட்சிங் பவர் சப்ளைஸ். சோ இது வந்து நமக்கு ரெகுலேட்டரி ஹை எஃபிஷியன்சி அதிக திறன் கொண்ட வோல்டேஜா நமக்கு கன்வர்ட் பண்ணி கொடுக்கும். சோ இதுல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் ஃபில்டரோ ரெக்டிஃபையர் யூஸ் பண்ண தேவையில்லை. ஈஸியா இது வந்து சைஸ் ஸ்மால் அதனால ஈஸியா நம்ம சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் ஃபில்டர் வச்சு
நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் உங்களுக்கு பிளாக் டயகிராம் ஆஃப் SMPS. சோ AC இன்புட் கொடுக்குறோம், ரெக்டிஃபையர் AC வோல்டேஜ் DC வோல்டேஜா மாத்துது, ஃபில்டர் அதுல உள்ள AC DC வோல்டேஜ்ல உள்ள AC ரிப்பிள்ஸை நீக்க பயன்படுகிறது. சோ இங்க என்ன போகும், DC சிக்னல் போகுமா. சோ அந்த DC சிக்னல் ஹை ஃப்ரீக்வென்சி சுவிட்ச் என்ன பண்ணும், DC சிக்னல்ல 20 முதல் 200 கிலோஹெர்ட்ஸ் கொண்ட ஃப்ரீக்வென்சியை வந்து ஆட் பண்ணி, அதாவது திறனை வந்து அதிகப்படுத்தி அது என்ன மாத்தும், DC சிக்னலை AC ஸ்கொயர் வேவா மாத்தி பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். பவர் ட்ரான்ஸ்ஃபர் வச்சு நம்ம ஸ்டெப் அப்போ இல்ல ஸ்டெப் டவுன் நமக்கு தேவைக்கேற்ப போல் மாற்றிக் கொள்ளலாம். அடுத்து என்ன இருக்கு, வரக்கூடிய AC ஸ்கொயர் வேவா ரெக்டிஃபையர்ல கொடுத்து என்ன நடக்கும், AC ய DC யா மாத்தும். அப்ப AC ஆட்டோமேட்டிக்கா DC யா மாறும். ஃபில்டர் என்ன பண்ணும், அதோட ரிப்பிள்ஸ் நீக்கி பியூர் DC சிக்னலா அனுப்புறோம். சோ அந்த கண்ட்ரோல் யூனிட் இந்த ப்ராசஸ்லாம் கரெக்ட்டா நடக்குதா அப்படி மானிட்டர் பண்ணி பிளஸ் ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கு ஒரு டியூட்டி சைக்கிள் அனுப்பி இந்த ப்ராசஸ் இந்த கரெக்ட்டா நடக்குதா, ஒவ்வொரு செகண்ட்லயும் ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு பிளாக்லயும் கரெக்ட்டா நடந்துருக்கு அப்படின்னு மானிட்டர் பண்ணி செக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுது. ஹோல் பிளாக்கவே கண்ட்ரோல் பண்றதுக்குலாம் நமக்கு கண்ட்ரோல் யூனிட், அதுல வந்து PWM பல்ஸ் மாடுலேஷன் எல்லாம் மாடுலேஷன் ஆட் பண்ணாங்க. அந்த இடத்துல மாடுலேஷன் ஆட் பண்ணி அதெல்லாம் கரெக்ட்டா நடக்குதா அப்படின்னு கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் கண்ட்ரோல் யூனிட். அட்வான்டேஜ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியாச்சு, அப்ளிகேஷன் சொல்லியாச்சு. ஓகேவா, இந்த கிளாஸை நல்லா பாருங்க. நாளைக்கு வந்து UPS அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை கடையில வந்து அன்இன்டரப்டபிள்னா எந்தவித இடையூறுமே இல்லாம கண்டினியூஸா பவர் சப்ளையை கொடுக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு பேர் தான் என்னது, அன்இன்டரப்டட் பவர் சப்ளை UPS. நீங்க கடையில பாருங்க, கரண்ட் ஆஃப் ஆனாலும் உங்களுக்கு என்ன வாங்கிக்கணும், டக்குனு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கரண்ட் வந்துட்டே இருக்கும், கப்புனு கண்டுபிடிச்ச பேர் இருக்கும். சோ அந்த மாதிரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பவர் சப்ளை கண்டினியூஸா வந்துரும். சோ அந்த மாதிரி சிஸ்டம் தான் அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை. அதுல 2 டைப்ஸ் இருக்கு, ஒன்னு ஆன்லைன் UPS, ஆஃப்லைன் UPS. ஓகேவா, ஆன்லைன்னா ஜெனரலா வந்து என்ன இருக்கும், கரண்ட் இருக்கும்போது உங்களுக்கு UPS என்னவா இருக்கும், ஆன்ல இருக்கும். கரண்ட் இல்லாத போது உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா ஆன்ல இருக்கும். இது ஆஃப்லைன் UPSனா கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா UPS என்ன பண்ணிக்கலாம், மேனுவலா ஆஃப் பண்ணனும். அதுவே ஆன்லைன்ல என்ன தேவையில்ல, ஆஃப் பண்ண தேவையில்ல. ஆன்லைன் UPS என்ன பண்ணலாம், கரண்ட் சப்ளை இருந்துச்சுனா ஆட்டோமேட்டிக்கா ஜெனரல் பவர் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பவர் மூலமா ஃபேன் லைட்டா ஓடிட்டு இருக்கும். பட் அதே டைம்ல UPS உள்ள பேட்டரி என்ன ஆகிட்டு இருக்கும், சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இங்கேயும் பவர் போகும், அங்கேயும் பவர் போயிட்டே இருக்கும். சோ அப்ப டைரக்டா உனக்கு அதான் டைரக்ட் ஆன்லைன் UPS சொல்லுவாங்க. ஆஃப்லைன்னா என்னன்னா பவர் இருந்தா மட்டும் என்ன, பவர் இருக்கும்போது ஃபேன்லாம் சுத்திட்டு இருக்கும், பவர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகிட்டு இருக்கும், சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். பவர் இல்லாத போது UPS என்ன பண்ணும், ஒர்க் ஆகும். அதான் ஆஃப்லைன் UPS. அதனால நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா, இப்போதைக்கு SMPS நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, சோ அதுக்கு இன்னும் கேட் பேப்பர்லாம் தம்பி வைக்கல தம்பி. நிறைய பேர் மொத்தம் 36 பேர் ஞாபகம் தான் வச்சிருக்கீங்க. மீத பேர்ல எப்போ அச்சான மார்க் போற இடத்துல வாங்க. இந்த செமஸ்டர் நான் சொல்றேன், நான் சொல்றது ED செமஸ்டர், இந்த செமஸ்டருக்கு நான் சொல்லிட்டு இருக்கா, அதனால நான் நிறைய பேர் சப்மிட் பண்ணல, ஆனா போனோம். ஓகேவா, அதனால தயவுசெய்து எல்லாம் வந்து சப்மிட் பண்ணுங்க. அசைன்மெண்ட் செமினார் வைக்காதவங்க வச்சிருங்க. கிளியரா, அசைன்மெண்ட் செமினார் வைக்காத பசங்க வச்சிருங்க. கேட் 1 எக்ஸாம் பேப்பர் எனக்கு வந்தாகணும். இன்னும் 2 டேஸ் முதல்ல வந்தா நான் மார்க் போடுவேன், இல்லைன்னா ஜீரோ போட்டு போஸ்ட் பண்ணிடுவேன். அதான் சொல்றேன். ஏன்னா ஆல்ரெடி டைம் கொடுத்து இன்னும் எழுதிட்டு இருக்கேன். 35 பேர் வச்சிருக்கேன், 40 பேர் தான். மீதி 100 பேர் என்ன எழுதி போறாங்க. அதனால எடுத்து தயவுசெய்து கொண்டு வந்துருங்க. புக் நோட் வாங்க, ஃபீஸ் கட்டி புக் நோட் வாங்கிக்கிங்க. ஓகேவா, தயவுசெய்து எல்லாம் சீக்கிரம் முடிக்க பாரு. நீ லேட்டா உடனே பிரச்சனை. கிளியரா, ஏன்னா அந்த நேரத்தில் நீங்க வெளியே போய் சுத்த விட மாட்டாங்க. வீட்டில் தான் இருக்க போறேன். என்னென்ன ஒர்க் முடிக்கல, என்னென்ன ஒர்க் சொல்றாங்க, டெய்லி அப்டேட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு எல்லாம் எனக்கு கேட்டோம் பேப்பர் நான் புதியமாக வந்தான்னா மார்க் போட மாட்டேன். அப்போ என்ன வந்து யாரும் கேட்டேன், நான் மற்றெல்லாம் திரும்பி எழுதி கொண்டு ஆகணும்னு கேட்டுக்க மாட்டேன். க்ளோஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஏன்னா இப்போ என்ன கொரோனா டைத்தில் வீட்டுக்குள்ள தான் இருக்கும், வெளியே போக முடியாது. லாக்டவுன் என்ன, நான் நைட் லாக்டவுன், நைட்டு வெளியே போக முடியாது. பகலில் வீட்டில் இருந்தால் பகலில் போய் சுத்தாம, ஏன்னா எப்போ என்ன நடக்க தெரியாது. அதனால வீட்டில் வந்து படிச்சுட்டு நிறைய நாலேஜ் டெவலப் பண்ணுங்க. கிளாஸ் அன்னைக்கு கரெக்டாக அப்டேட் பண்ணுங்க. என்னென்ன சப்மிட் பண்ணணும், என்னென்ன நம்ம கொடுக்கலாம், அதெல்லாம் யோசிச்சு கொண்டு வந்து சப்மிட் பண்ண பாருங்க. ஓகேவா, கிளியரா, தேங்க்யூ.